புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்து கலர் ட்ரெஸ்க்கு என்ட்ரு, அப்பா அம்மா கண்ட்ரோல் இருந்து எஸ்கேப். வாழ்க்கையோட முன்னுரையே இங்கே தான் எழுதப்படுது. ஹாய். ஏய் ஸ்ருதி, நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உனக்கு. வாய்ஸ் கவர் பண்ணி இப்படி பண்றியா? நாம காலேஜ்க்கு வரோம்னா நாம எப்போ வருவோம்னு கைஸ் எல்லாம் வெயிட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காவது நம்மள பார்த்து பைத்தியம் பிடிக்கணும். காலேஜ் லைஃப்ல அதான் த்ரில். என்னடி எப்ப பார்த்தாலும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க? இவனுங்க கிளாஸுக்கே போறதில்ல போல இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் மார்க் என்ன தெரியுமா? 5, 6, 8 எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான். இவங்க அப்பா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களாடி? சொன்னாலும் புத்தி வந்துட போகுது. என்னடா பார்க்கவே மாட்டாளுங்க? பாப்பா எப்போ? இப்போதான். எல்லாரும் இந்த பக்கம் திரும்புங்க. பாக்குறாளா? ஹலோ, கொஞ்சம் நின்னுதான் பாக்குறது. பையன் ரொம்ப ஃபீல் பண்றான்ல. ஹலோ ஹலோ, நாங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டோம், நின்னு பார்க்கலாம். அதான் கேர்ள் சைக்காலஜிங்கிறது. நாம அவங்கள பார்க்கணும், ஆனா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி காட்டிக்கணும். அவங்க நம்மள பார்க்கணும், ஆனா நமக்கு அது தெரியக்கூடாது. தல இந்த கால் எவ்வளவு சூப்பரா வச்சிருக்க, கலர்ஃபுல்லா ரொமான்டிக்கா. இந்த போட்டோல எங்கடா வாங்கின? இப்படிதான்டா இருக்கணும். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண. தம்பி ஒரு தம் இருக்கு, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்துவா, அதான் இங்க வந்தேன். ஏன்னா அடிக்ட் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். அடிக்ட் ஆகிட்டா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும், மூச்சு விட முடியாது, சீக்கிரமே ஏஜ் ஆன மாதிரி ஆகிடும், கேன்சர் கூட வரும். நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா கூட லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. நாம ஒன்றும் அந்த அளவுக்கு போகிறது இல்லையே. இந்த சனியனை இன்னைக்கா ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு தோணுது. அப்போ கண்டிப்பா வேணுங்கிறீங்க? வேணுங்கிறேன். ஒரு 240, ஒரு 120, ஒரு 30, ஒரு 400 எடுங்க. எதுக்கு? ஏன்னா ஒரு சிகரெட்டே 3 ரூபா விலை, ஒரு பாக்கெட்டை வாங்கினா கூட 30 ரூபா தான். 400 ரூபா அதுக்குடா. அப்ப நீங்களே போய் வாங்கிக்கோங்க. எதுக்குடா அதுக்குள்ள கோச்சிக்கிறேன்? உலகத்துல காசு இல்லாம எதுவும் நடக்காதுப்பா. ஆமா, அப்பன்ட்ட பணம் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு வழி. ஏய் 100 ரூபா கூட இருக்குடா. அது அம்மாட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. ஏண்டா சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்னா நீயே பைக் வச்சிருக்க? சிகரெட் வேணுமா வேணாமா? குர்ரா. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்து பார்த்து கட்டினமே, ஒரு சிகரெட் ஒழிச்சு வைக்க எனக்கு இடம் தெரியாம போயிடுச்சேன்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் மசாலா வேணும். மசாலா வேணுமா? என் துண்டை குடுறா திருப்பி. ஏன்டா சிகரெட் நீ தானடா கொடுத்த, அப்பன்ட்டே வியாபாரம் பண்றியா? சரி, சிகரெட் திருப்பி கொடுங்க. ஏ கோச்சிக்காதடா. அது என்ன 240, 30, 120 பிரேக்கப்? அது சத்தியம் தியேட்டர்ல ஒரு டிக்கெட் 80 ரூபா. நாங்க ஒரு 3 பேர் போவோம், அது ஒரு 240. அப்புறம் இன்டர்வல்ல கோக்கு ஸ்நாக்னு அது ஒரு 30. சரி, இந்த 120 எல்லாம் நைட் மேட்டர், அதெல்லாம் சொல்ல முடியும். பீர் கீரா இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க பசங்க? மணி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் ஏந்திரிக்கல. அவசர அவசரமா ஏந்திரிச்சு அரையும் குறையமா குளிச்சுட்டு ஓட போறான். ஏங்க அவன் ஏந்திரிச்சானா இல்லையா? தெரியாத. நீங்க அவர் ரூம்ல என்ன வரீங்க? நான் எதுக்கு அவன் ரூமுக்கு போறேன்? ஏங்க அவன் ரூமுக்குள்ள நுழையவே முடியலங்க. பாத்ரூமுக்குள்ள போனா ஒரே சிகரெட் நாத்தம். அவன் சிகரெட் பிடிக்கிறான் போல இருக்குங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறதே இல்லையா? கண்டுக்காம இருந்தா பாத்ரூம் மட்டும் நாரும், கண்டுக்கிட்டோம் வீடே நாரும். எது பெட்டருங்கிற? ஐயோ அவன் மணிக்கணக்கா பாத்ரூம்குள்ளே இருக்காங்கிற. பசங்க வளர வளர அவங்க ஆக்டிவிட்டிஸும் மாறும். இது நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இல்லையே. படிக்கிற பையன் ரூம பாரு எப்படி கிடக்குன்னு. இதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மத்தியானம் ஆயிடும். இது தானா கத்திட்டு இருக்கு. இவன் குளிக்கும் போதும் பாடணும், தூங்கும் போதும் பாடணும். யார் நிறுத்தினது? அம்மாடா. அத போட்டு விடுங்கம்மா. உங்களை என்ன பண்ணுச்சு? இத போட்டுறேன்ப்பா. ஆமா, பாத்ரூம்ல 2 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? சினிமா பாக்குறேன். பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நான் தானே உன்னை குளிக்க வைப்பேன். இன்னைக்கு என்ன நீயே குளிச்சிட்டு இருக்க? கதவை தர, நான் வந்து குளிக்க வைக்கிறேன். போதும் போதும், உங்க தொல்லை இல்லாம நான் இருக்கிறது இங்கதான். நாங்க குளிச்சுக்கிறோம், நீங்க போ.